Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter 25 International Business. பன்னாட்டு வணிகம் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது Today we will discuss 25.06 difference between domestic business and international business. In your book pack also you have a long answer question. Distinguish between internal and international trade. Internal and international trade. உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். பேசிஸ் அடிப்படையில் வேறுபாடு மீனிங் பொருள். Domestic business refers to business transactions transacted within the geographical boundaries of a country. International business refers to the business transactions transacted in beyond the boundaries of a country. ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளரையே நடைபெறக்கூடிய வியாபார நடவடிக்கையை உள்நாட்டு வணிகம்னு சொல்லுவோம். ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளரையே நடைபெறக்கூடிய வியாபார நடவடிக்கையை உள்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டோட எல்லையை தாண்டி நடைபெறக்கூடிய வியாபார நடவடிக்கையை பன்னாட்டு வணிகம்னு சொல்கிறோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் பிஸ்னஸ், வியாபாரத்தில் பங்கு பெறக்கூடியவர்கள். People organizations within the country participate in the business activities. People organizations outside the country participate in the business activities. உள்நாட்டு வணிகத்தில் ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களும் வியாபார நடவடிக்கையில் பங்கேற்கும். பன்னாட்டு வணிகத்தில் ஒரு நாட்டோட எல்லையை தாண்டி உள்ள மக்கள், அங்கே உள்ள நிறுவனங்கள் இந்த வியாபார நடவடிக்கையில் பங்கேற்கும். Then the third difference, mobility of factors of production. Mobility of factor of production, உற்பத்தி காரணிகளினுடைய இயக்கம். The factor of production, that is labor, capital, technology, material, etc. move freely within the boundaries of the country. The factors of production, that is labor, capital, technology, material, etc. move across the boundaries of the country. உள்நாட்டு வணிகத்தில் உற்பத்தி காரணிகளாக இருக்கிற உழைப்பு, முதல், தொழில்நுட்பம் இதெல்லாம் தடையில்லாமல் நாட்டுக்குள்ளரையே, நாட்டோட எல்லைக்குள்ளரையே இடம்பெயர முடியும். ஆனால் பன்னாட்டு வணிகத்தில் இந்த உற்பத்தி காரணிகள் சொல்கிறோம் இல்லையா, உழைப்பு, முதல், தொழில்நுட்பம் இதெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு இடம்பெயர முடியும். சட்டத்திற்கு உட்பட்டு இடம்பெயர முடியும். நேச்சர் ஆஃப் கன்சியூமர்ஸ், நுகர்வோரோட தன்மை. Consumers are relatively homogeneous in nature in terms of culture, behavior, taste, preferences, legal system, customs and practices, etc. Consumers are relatively heterogeneous. Consumers are relatively heterogeneous in nature in terms of culture, behavior, taste, preference, legal system, customs and practices, etc. prevailing across the countries. உள்நாட்டு வணிகத்தில் நுகர்வோரோட கலாச்சாரம், ஒரு நாட்டோட கலாச்சாரம், நடத்தை, விருப்பம், சட்டமுறை, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரம், நடத்தை,
விருப்பம், சட்ட நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் இதனால் இணைக்கப்பட்டிருக்காங்க. பன்னாட்டு வணிகத்தில் உலக நாடுகளோட கலாச்சாரம், நடத்தை, விருப்பம், சட்ட நடைமுறை, பழக்க வழக்கங்கள் இதனால் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. பிஸ்னஸ் சிஸ்டம், வியாபார முறை. Domestic business is governed by the rules, laws, policies, taxation system of a single country. International business is governed by rules, laws and policies, tariffs and quotas, etc. of multiple countries. உள்நாட்டு வணிகத்தில் ஒரே நாட்டினுடைய விதிகள், சட்டங்கள், கொள்கைகள் தான் நிர்வகிக்கப்படுது. பன்னாட்டு வணிகத்தில் பல நாடுகளோட விதிகள், சட்டங்கள், கொள்கைகள் ஆகியவற்றால் நிர்வகிக்கப்படுகிறது. ஏன்னா பன்னாட்டு வணிகத்தில் 2 நாடுகள் அல்லது 3 நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த நாட்டினுடைய கொள்கைகள், விதிகள், சட்ட சடங்குகள் இதெல்லாம் பின்பற்றப்பட வேண்டும். Then the 6th difference, currency used, நாணய மதிப்பு. Domestic business transactions are settled by local currency of a country. International business transactions are settled by foreign currencies. உள்நாட்டு வணிகத்தில் உள்ளூர் நாணய மதிப்பில் வியாபார நடவடிக்கைகள் தீர்க்கப்படும். பொருள்களை வாங்கினவர் உள்நாட்டு நாணய மதிப்பில் பணத்தை செலுத்துவார். ஆனால் பன்னாட்டு வணிகத்தில் அயல்நாட்டு நாணய மதிப்பில் வியாபார நடவடிக்கைகள் தீர்க்கப்படும். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து. The goods involved in domestic business are mainly transported by roadways and railways. The goods involved in international business is mainly transported by water and airways. உள்நாட்டு வணிகத்தில் சாலை அப்புறம் ரயில் போக்குவரத்து இது பெரிதும் பயன்படுத்தப்படும். ஆனால் பன்னாட்டு வணிகத்தில் கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ரிஸ்க் எக்ஸ்போஷர், இடர். The risk involved in domestic business are relatively less. The risk involved in international business are more due to distance, difference in socio-economic and political conditions, change in the foreign currency value, etc. உள்நாட்டு வணிகத்தில் ஏற்படக்கூடிய இடரினுடைய அளவு ரொம்ப குறைவு. பன்னாட்டு வணிகத்தில் ஏற்படக்கூடிய இடர் தொலைதூரம், சமூக பொருளாதார அரசியல் நிலைகள், அப்புறம் அயல்நாட்டு நாணய மதிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த காரணங்கள்னால இடர் அதிகமாக இருக்கும். ஸ்கோப் ஆஃப் மார்க்கெட், சந்தையோட அளவு. The scope of market is limited to national boundaries of a country. The scope of international business is very wide and extends beyond the frontiers of a country. உள்நாட்டு வணிகத்தில் சந்தையோட அளவு அந்த நாட்டோட எல்லைக்கு உட்பட்டது. பன்னாட்டு வணிகத்தில் சந்தையோட அளவு பரந்த அளவில் இருக்குது. அப்புறம் ஒரு நாட்டின் எல்லையை கடந்து அந்த சந்தை செல்கிறது. The last difference, payment of excise duty, சுங்கத்தீர்வை செலுத்துதல். Payment of excise duty involves simple procedures and it is relatively low in domestic trade. The process of payment of excise is complicated in international business and the rate of excise duty is relatively high.
சுங்கத்தீர்வை செலுத்த பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் உள்நாட்டு வணிகத்தில் ரொம்ப குறைவு. சுங்கத்தீர்வையும் குறைவாகவே இருக்கும். பன்னாட்டு வணிகத்தில் சுங்கத்தீர்வை செலுத்த பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சிக்கலானவை. நிறைய நடைமுறைகளை பின்பற்ற மாதிரி இருக்கும். சுங்கத்தீர்வையும் அதிகமாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.